வேள்வியில் உங்கள் சிலை இருந்ததை பார்த்ததும் அவர்கள் மிகவும் கோபப்பட்டு விட்டார்கள். அவர்களின் கோபம் பனி போல் விலகிவிடும். தாயே, சீக்கிரமே அயோத்திக்கு நீங்கள் திரும்பி வரும் அந்த நல்ல நாளை எதிர்பார்க்கிறேன் தாயே. ஆனால் என்ன ஆனால்? ஒரே ஒரு கேள்வி, இதற்குமே என்னால் காத்திருக்க இயலாது. இந்த மனம் மிகவும் விசித்திரமானது. தீமைகளை சந்தேகிப்பதும் கிடையாது, அதோடு நன்மைகளையும் நம்புவதும் கிடையாது. என் மகனுக்கு உரிமை இருக்கிறது. மனதில் எழும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் தன்னுடைய அம்மாவிடம் கூறலாம். கூறு மகனே, உனக்கு என்ன சந்தேகம்? தாயே, என் மனம் உண்மையை அறிந்து கொண்டது. ஆனால் அந்த உண்மையை உங்கள் திருவாயால் கேட்க விரும்புகிறேன். தாயே, அந்த குமாரர்கள் லவனும் குசலும் லவனும் குசலும் எங்கள் பிள்ளைகள். என் இனியவருடைய சூரிய வம்சத்தினர். தாயே, இதை நான் முன்பே அறிந்தேன். என் மனம் பொய் கூடாது தாயே. அவர்கள் இருவரும் என் தாயின் புத்திரர்கள், என்னுடைய சிறு தம்பிகள், என்னுடைய தம்பிகள் தாயே, என்னுடைய தம்பிகள். லவனும் குசலும் என்னுடைய தம்பிகளா தாயே? அனுமான், இந்த வயதிலும் குழந்தைத்தனமா? என் தாயின் முன்னால் இந்த மகன் குழந்தைதானே தாயே? அது மட்டுமல்ல தாயே, விஷயம் அப்பேற்பட்டது. நானும் லவனையும் குசலையும் கண்டதும் உங்களுடைய மற்றும் பிரபுடைய குணங்களை கண்டேன் தாயே. அவர்களுடைய கலை, அவர்களின் திறமை, அவர்களுடைய வீரம் அப்படியே பிரபுவை போல இருக்கிறது. என்னுடைய பிரபு மற்றும் என் தாய் இருவரின் சங்கமம் தானே அந்த புத்திரர்கள். உன்னை கட்டுப்படுத்திக் கொள் தாயே, நான் என்ன செய்வேன்? என் மனம் மகிழ்ச்சி கடலில் நீந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய தவம் நிறைவடைந்ததும் என்னுடைய இனியவர் என்னையும் என் பிள்ளைகளையும் தேடி அவசியம் வருவார்.